அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருந்தனர். 9 குழந்தைகள், 17 பெண்கள் உள்ளிட்ட 39 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களில் 30 பேரது உடல்கள் தற்போது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்களை நீங்கள் தொடரலாம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை என்பது கூட்ட நெரிசலில் 39 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது வரைக்கும் உயிரிழந்த நபர்களுடைய 30 நபர்களுடைய உடல்கள் என்பது அந்த குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய நபர்களும் அந்த பிரேத பரிசோதனை முடிவுற்று குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 39 நபர்கள்ல 30 உடல்கள் என்பது அவர்களது குடும்பத்தாரிடம் உடல்கள் என்பது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய வழக்கத்தின்படி உடல்களை நல்லடக்கம் செய்து வருகிறார்கள், உடல்களை தகனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த 39 நபர்கள 13 ஆண்கள், 17 பெண்கள், 9 குழந்தைகள் என 39 நபர்கள் உயிரிழந்த நிலையில 30 பேருடைய உடல் என்பது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் அவர்களுடைய முறைகள் படி நல்லடக்கம் தகனங்களை செய்து வருகின்றன. குறிப்பாக 1.5 வயது குழந்தை துருவிஷ்ணு என்கின்ற அந்த குழந்தையின் உடல் என்பது தற்போது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய நபர்களுடைய உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பிறகாக இன்றைய தினமே குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களுடமும் அவர்கள் முறைப்படி இன்றைய தினம் நல்லடக்கம் செய்வார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.